ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு அரசி மேத். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்தில் ஃபஸ்ட்டு யூனிட் செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் 1 less than x less than 4. b ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு w such that 0 less than or equal to x less than 2 and c equal to x belongs to n such that x less than 3. Then verify that இது வந்து distributive law. இதை வெரிஃபை பண்ணணும். a cross of b union c equal to a cross b union a cross c. a cross of b intersection c equal to a cross b intersection a cross c. ஸோ இது கொடுத்துருக்காங்க. இந்த சம் உங்களுக்கு நல்லா தெரியும்னா ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஏ கிராஸ் வந்திருக்கு, இங்கே யூனியன் வந்திருக்கு. கிராஸ்னால் என்ன, யூனியன்னா என்ன தெரியும். கிராஸ் இங்கே போட்டிருக்கனால இது கிராஸ் ப்ராடக்ட்டு, சரிங்களா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. அதுதான் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். யூனியன்னா ரெண்டு செட்ஸில் உள்ள எலமெண்ட்டை சேர்த்துறது. இன்டர்செக்ஷன்னா நம்மளுக்கு என்ன, ரெண்டு செட்ஸில் காமனாக இருக்க எலமெண்ட்டை எடுத்து எழுதுறது, சரிங்களா. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு என், என்னா நேச்சுரல் நம்பர்ஸு, அதாவது நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1 2 3 எக்ஸெட்ரா, அதுதான் என். எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூனா பியில் உள்ள செட்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூனா ஓல் நம்பர் ஸ்டார்ட் வித் 0 1 2 3 எக்ஸெட்ரா. ஸோ இங்கே வந்து ஏங்கிற செட்டை எப்படி கொடுத்துருக்காங்க, செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம ரூஸ்டர் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆன்சர் சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு என் such that 1 less than x less than 4. அப்படின்னா மீனிங் என்னென்னா, எக்ஸுடைய வேல்யூ 1க்கும் 4க்கும் இடையில இருக்குது. அதாவது 1 லெஸ் தேன் எக்ஸ்னால் 1 கிடையாதுன்னு அர்த்தம். எக்ஸ் லெஸ் தேன் 4னால் 4 கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே ஈக்குவல் கொடுக்கல, வெறும் லெஸ் தேன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் லெஸ் தேன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்னவாக இருக்கும், 1க்கு அப்புறம் என்ன வரும், 2 3 4 வந்து வராது. ஸோ ஏயுடைய வேல்யூ என்னது, 2, 3. ஏன்னா இங்கே 1 less than 4 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி b ஈக்குவல் டு b என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ சச் தட் 0 less than or equal to. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 0வும் உண்டுன்னு அர்த்தம். எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் லெஸ் தேன் 2 அப்படின்னா எக்ஸ் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா 0 உண்டு, எக்ஸ் லெஸ் தேன் 2னா 2 கிடையாது. 0க்கு 2க்கு இடையில் உள்ள எலமெண்ட், ஆனால் 0 உண்டு ஆனால் 2 கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ என்னெல்லாம் வரும், 0 உண்டு 1 உண்டு ஆனால் 2 கிடையாது. அது வரைக்கும் தான் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சி, அப்போது பிங்கிற செட்டு வந்து என்னது 0, 1. நெக்ஸ்ட் சிங்கிற எலமெண்ட் பார்த்திங்கன்னா x belongs to n. n means natural number such that x less than 3. x less than 3 அப்படின்னா மீனிங் என்ன, x உடைய வேல்யூ 3ஐ விட ஸ்மால். x உடைய வேல்யூ 3ஐ விட ஸ்மால் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆனால் 3 கிடையாது, ஆனால் நேச்சுரல் நம்பர்லாம் நம்மளுக்கு எதில் ஸ்டார்ட் ஆகும், 1ல் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் 0ன்னு எழுதிடக்கூடாது. இங்கே நம்ம 0 எழுதியிருக்கோன்னா இங்கே வந்து ஓல் நம்பர், அதனால் 0 எழுதியிருக்கோம். இங்கே வந்து n கொடுத்துருக்கனால 1, 2 தான். ஏன்னா 3 கிடையாது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருந்தா 3 வந்திருக்கும், சரிங்களா. அப்போ இது ஏபிசி வந்து நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ்னு எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும், ஃபஸ்ட்டு டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ப்ரூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஈக்குவல்ட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ப்ரூவ் பண்ணும்போது நம்ம இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை எடுத்து ப்ரூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும். இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அதனுடைய வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்தால் இது ஈக்குவலாக இருக்கும். இது செய்யறதுக்கு முன்னால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் உள்ளது தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பி யூனியன் சி ஃபைன் பண்ணுவோம். பி யூனியன் சின்னா ஃபஸ்ட்டு பி செட்ஸில் உள்ள எலமெண்ட்டை எழுதணும். பி செட்ஸில் உள்ள எலமெண்ட் 0, 1 யூனியன் சி செட்ஸில் உள்ள எலமெண்ட் 1, 2. ஸோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், யூனியன்னா என்னது, யூனியன்னா
ஒற்றுமை. அப்போ இந்த ரெண்டு, அதாவது யூனியன்னா என்னென்னா ரெண்டு எலமெண்ட்டையும் நம்ம என்ன செய்யணும், ஜாயின் பண்ணி எழுதணும். அப்போது ரிப்பீட் ஆயிருந்தால் ஒரு தடவை எடுத்துகிட்டா போதும். அப்போது 0, 1, 2 இதுதான் என்னது, பி யூனியன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சினா இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் அப்படியே எழுதியிருக்கீங்க. ஏயுடைய வேல்யூவை ஃபஸ்ட்டு எழுதணும். ஏயுடைய வேல்யூ மேலே பாருங்கள் 2, 3. ஏயுடைய வேல்யூ 2, 3. இங்கே அடுத்தால நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஏ வேல்யூ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, கிராஸ். அடுத்தது பி யூனியன் சி. பி யூனியன் சி இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். 0, 1, 2. இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு செட்ஸில் உள்ள எலமெண்ட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்டாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்டுடைய டெஃபினிஷன் என்னென்னா, நம்ம இதில் உள்ள எலமெண்ட் எடுத்து நம்ம என்ன எழுதுவோம், செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸாக எழுத போகிறோம். 2வை வச்சு 0, 2, 1, 2, 2. அதேமாதிரி 2வை வச்சு இந்த எழுதுகிறோம். அதேமாதிரி 3யை கொண்டு 0, 3, 1, 3, 2 இந்த மாதிரி ஆர்டர் பேர்ஸாக எழுத போகிறோம், செட் ஆஃப் ஆல். ஸோ இப்போ இங்கே 2, 0, 2, 1, 2, 2. நெக்ஸ்ட்டு 3ங்கிற எலமெண்ட்டை கொண்டு 3, 0, 3, 1, 3, 2. இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் சி. இதை ஃபைன் பண்ணி வச்சுக்கோம். இது 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணுவோம். இதை எழுதுனீங்கன்னா ப்ராக்கெட்டில் உள்ளதான் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம். ஏ கிராஸ் பி. ஸோ ஏயுடைய வேல்யூவை எழுதணும். அப்புறம் கிராஸ் பியுடைய வேல்யூ. ஏயுடைய வேல்யூ 2, 3. ஸோ 2, 3. அதே மாதிரி கிராஸ் பியுடைய வேல்யூ 0, 1. ஸோ பியுடைய வேல்யூ 0, 1. இப்போ இதை மறுபடியும் என்ன பண்ணுறோம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். கிராஸ் ப்ராடக்ட்னால் உங்களுக்கு தெரியும், 2வை கொண்டு ஏல உள்ள எலமெண்ட்டை கொண்டு ஃபஸ்ட் எலமெண்ட்டை கொண்டு 0வையும் 1ஐயும். அப்போது 2, 0, 2, 1. 2, 0, 2, 1. அதேமாதிரி 3, 0, 3, 1. நம்ம செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸாக எழுதுகிறோம். ஏல உள்ள எலமெண்ட்டையும் பியில் உள்ள எலமெண்ட்டையும். ஏல ஒரு எலமெண்ட்டை எடுத்துருக்கோம், பியில் ஒரு எலமெண்ட். இதில் உள்ளதெல்லாம் ஏல உள்ள எலமெண்ட். செகண்ட் எலமெண்ட்டுனா பியில் செட்டில் உள்ள எலமெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ணுறோம். ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ணால் ஏயுடைய வேல்யூவை எழுதணும். ஏயுடைய வேல்யூ என்ன, 2, 3. 2, 3 கிராஸ் சியுடைய வேல்யூ 1, 2. 1, 2 ரெண்டையும் கிராஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போது ஆர்டர் பேராக எழுத போகிறோம். 2, 1. இது 2வை கொண்டு 1, 2வை கொண்டு 2. 2வை ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். வச்சுட்டு 2வை கொண்டு 1, 2வை கொண்டு 2. ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட், இதில் உள்ள ரெண்டு எலமெண்ட்டையும் 2, 2. நெக்ஸ்ட்டு 3, 1, 3, 2. செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸாக எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி ரெண்டையும் என்ன பண்ணணும், யூனியன் பண்ணணும். நம்மளுக்கு இங்கே யூனியன் இருந்துச்சுன்னா இதை கொண்டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இப்போ நம்ம ஏ கிராஸ் பி வேல்யூ ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம எழுதுகிறோம். இப்போ ஏ கிராஸ் பியோடைய வேல்யூ 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. இப்போது இதை நம்ம என்ன பண்ணுறோம், யூனியன் ஏ கிராஸ் சி என்ன இருக்குது, 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்போ என்ன பண்ணுறோம், யூனியன்னா ரெண்டு இதில் உள்ள எலமெண்ட்டை சேர்த்து எழுதுகிறோம். ரிப்பீட் ஆகிருந்துன்னா நம்ம 1 டைம் எழுதிக்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 2, 0 இருக்குது. இங்கே 2, 0 ஒரு தடவை தான் எழுதியிருக்கு. ஸோ அப்போ 2, 0 ஒரு டைம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2, 1 இங்கேயும் 2, 1 இருக்குது, 1 டைம் எழுதிக்கலாம். இங்கே இருக்கலாம், இங்கேயும் ஒரு எலமெண்ட் வந்து ஒரு செட்ஸில் உள்ள எலமெண்ட் இங்கே இருக்கலாம், இங்கே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம எழுதிக்கலாம். அதேமாதிரி பீஸ் இந்த செட்ஸில் இருக்கலாம், இங்கே இல்லாமல் இருக்கலாம், அதை ஒரு தடவை எழுதிக்கணும். ரெண்டு தடவை எழுதியிருந்தால் ஒரு டைம் எழுதினா போதும். 2, 1. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு எலமெண்ட் 2, 2 இருக்குது, அதை எழுதிக்கலாம். ஏன்னா 3, 0 நம்ம வந்து ஒரு ஆர்டராக ஒரு வரிசையாக எழுதுகிறோம். அதனால் 2ல் ஸ்டார்ட் பண்ணுற எலமெண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். 2, 0, 2, 1, இங்கே 2, 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3, 0,
3,1 3,0 3,1 நெக்ஸ்ட்டு 3,2 இவ்வளோதான். ஸோ இப்போ இதை 2ன்னு வச்சுக்கணும். இப்போது நம்ம இங்கே 1ன்னு எடுத்துருக்கோம், இங்கே 2ன்னு எடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஏ கிராஸ் பி இல்லை ஏ கிராஸ் ஆஃப் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே தான் ப்ரூவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இது ப்ரூவ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி ஒரு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஒன்றுன்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது ஏ கிராஸ் பி ப்ராக்கெட் உள்ளது தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணணும், ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ணணும். ரெண்டும் என்ன செய்யணும், யூனியன் எடுத்துக்கணும். அதை 2ன்னு வச்சுக்கிறோம். ரெண்டும் என்ன தான் இருக்குது, ஈக்குவலாக இருக்கா. 2,0 2,1 2,2 3 அதே இது தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 என்ன பண்ணிக்கலாம், ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் இது பாருங்கள், ஏ கிராஸ் ஆஃப் பி யூனியன் சி. ஏ கிராஸ் ஆஃப் பி யூனியன் சி. ஸோ இப்போது ஏ கிராஸ் ஆஃப் பி யூனியன் சி. இப்போது இது டு ப்ரூவ், இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ கிராஸ் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா. இப்போ நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம முன்னால் பார்த்து எழுதணுங்களா. அதனால் ஏங்கிற செட்ஸ் இங்கே எழுதி வச்சுக்கலாமா. ஏங்கிற செட்ஸ் வந்து 2,3, பிங்கிற செட்ஸ் வந்து என்னது 0,1, சிங்கிற செட்ஸ் வந்து என்னது 1,2. ஸோ முன்னால் பார்க்கறதுக்காண்டி இதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இது 2 ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா மீனிங் என்னென்னா பி எலமெண்ட்டை எழுதணும். 0,1 இன்டர்செக்ஷன் சிங்கிறது 1,2. இப்போ இந்த ரெண்டுலேயுமே இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். இந்த ரெண்டு எலமெண்ட்லேயும் எது காமனாக இருக்குது, இன்டர்செக்ஷன்னா மீனிங் அதுதான். இங்கேயும் இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். அந்த எலமெண்ட்டை மட்டும்தான் எடுத்து எழுதணும். யூனியன்னா வரிசையாக நம்ம என்ன எலமெண்ட்லாம் இருக்கோ அதை எழுதிக்கணும். ரிப்பீட்டட் எலமெண்ட்டை ஒரு டைம் எழுதுனா போதும். இப்போ இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்கா, இல்லை, அப்போ அதை எழுதக்கூடாது. இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்கா, இருக்குது. ஸோ அப்போ 1 எழுதிக்கலாம். 1 மட்டும்தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. ஸோ இதுதான் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி 1 மட்டும்தான் இருக்குது. இப்போ அது கூட என்ன பண்ணுறோம், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏ கிராஸ்னால் ஏல எலமெண்ட் எழுதுகிறோம். 2,3 அதை எழுதிட்டு கிராஸ் இந்த ஏ எழுதிட்டோம், அதுக்கப்புறம் கிராஸ் எழுதியிருக்கோம். அடுத்து பி இன்டர்செக்ஷன் சி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். என்னது 1 மட்டும்தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், கிராஸ் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். 2 கொண்டு 1 2 இப்போ 2,1 அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்னது 3,1 3,1. ஸோ இப்போ இதை என்னென்னு எடுத்துக்கலாம், 1ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம இந்த இதில் ஓகே 3ன்னு எடுத்துக்கலாம். நம்ம அங்கே 1 2ன்னு எடுத்தனால இங்கே 3 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இது ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ண போகிறோம். ஏல உள்ள எலமெண்ட் 2,3 கிராஸ் பியில் உள்ள எலமெண்ட் 0,1. ஸோ இப்போ இதை ஆர்டர்ட் பேராக எழுத போகிறோம். ஸோ 2,0 2,1 2,1 நெக்ஸ்ட்டு 3,0 அண்ட் 3,1. ஸோ இப்போ எழுதியாச்சு. இதை 2 கொண்டு 0 2 கொண்டு 1 3 கொண்டு 0 3 கொண்டு 1 எழுதிட்டோம். இது வந்து ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சினா ஏயுடைய எலமெண்ட் எழுதணும் 2,3 அண்ட் சியுடைய எலமெண்ட் வந்து 1,2. இப்போது இதையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். கிராஸ் ப்ராடக்ட்னால் உங்களுக்கு தெரியும் 2 ஃபஸ்ட். அப்போது ஆர்டர் பேராக எழுதுகிறோம். செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் 2,1 2,2 3,1 3,2 எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டுக்கும் என்ன செய்யணும், இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ ரெண்டு எலமெண்ட்லேயும் இன்டர்செக்ஷன்னா என்னது,
அதை நம்ம இதுக்குள்ளே வேல்யூவை எழுதுகிறோம். இதுக்குள்ளே வேல்யூவை இங்கே பார்த்து இங்கே எழுதுகிறோம். 2,0 2,1 3,0 3,1 இன்டர்செக்ஷன் மறுபடியும் 2,1 2,2 3,1 3,2. இப்போ இதில் பாருங்கள், இதில் காமனாக என்ன எலிமெண்ட்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். 2,0 இருக்குது இந்த இடத்துல 2,0 இருக்கா? இன்டர்செக்ஷனுக்கு அப்புறவு இந்த செட்ஸில் 2,0 இல்லை. 2,1 இருக்குது, இங்கேயும் 2,1 இருக்குது. 2,1 எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு 3,0 இங்கே 3,0 இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு 3,1 இருக்குது, இங்கே 3,1 இருக்குது. ஸோ 3,1 அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னது, மறுபடியும் இங்கே 2,1 2,1 எழுதியாச்சு. 2,2 இங்கே இல்லை, 3,1 3. நம்ம ஒரு இதை வச்சே செக் பண்ணால் போதும். இதில் உள்ள எலமெண்ட் இதில் இருக்கான்னு பார்த்தா போதும். இருந்துச்சுன்னா ரெண்டுலேயுமே ஒரே இது ரிப்பீட் ஆகிருந்ததுன்னா நம்ம ஒரு தடவை எழுதிக்கணும். 2,0. ஸோ இது வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்? 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் 3 and 4 என்ன ப்ரூவ் பண்ணிடலாம்? A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இது வந்து ரிப்பீட்டட் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷினாக நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாடலில் நம்மளுக்கு எந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு செய்ய தெரியணும். கான்செப்ட் இது தான். நம்மளுக்கு என்னது, கிராஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், இன்டர்செக்ஷன் யூனியன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், நம்பர்ஸை மாற்றி கொடுத்தாலும் ஓகே, எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு செஞ்சுருக்கணும். ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு மாடலில் ஒரு கொஷின் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.